நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம், 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் யோகம் என்ன? சார், உங்கள் ராசிக்கு முழு சுபர் குருவாரை, குரு பலத்தோடு இருக்கீங்க. உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கே பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையை திருப்பி செஞ்ச மாதிரி பல தடங்கள் இருந்தது. தடைகள் எல்லாம் விலகும், தனுசு ராசியாக காட்சியளிக்க போகிறீங்க. அப்போ யோக காலகட்டம் நிறைய ராசிக்கில் உங்கள் ராசிக்கு முக்கியமான ராசி, உங்கள் ராசி அதிபதி இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல தனுசு அப்படின்னால சுதந்திர மனப்பான்மை உடையது. இவங்க ரொம்ப கட்டுப்பாடெலாம் பிடிக்காது, ஏன்னா இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சார், நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க என்பது நேர்மையான பேச்சு, கரெக்டான பேச்சு இந்த ராசிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் எல்லாம் வேண்டாங்க, சும்மா போய் தொங்கிட்டு இருக்க முடியாதுங்க. ரெஸ்பெக்ட் முக்கியங்க. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை இருக்கும். இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா வெரி குட் அட்வைசர் வேறு. ஒரு சில விஷயங்கள் இவங்க சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்குங்க, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க, உயர்வு அந்தஸ்து சொசைட்டியில் கிடைக்க ஈஸியான சான்சஸ் உண்டு. அப்போ நேர்மையான இருக்கிற தனுசு ஜெயித்து கொண்டே இருக்கிறது. என்ன, இவங்களுக்கு இலக்கை தள்ளி நிர்ணயம் பண்ணணும். பக்கத்தில் வச்சா ஈஸியாக போயிடும். 5 கிலோமீட்டர் தான் இலக்குனா ஈஸியாக ஜெயிச்சிடும். 500 கிலோமீட்டர் வச்சாலும் அதுக்குண்டான ட்ராவலை ஜெயிக்கக்கூடியது. தன் பயணத்தை நோக்கி பயணிக்கிற ராசி அவ்வளோ இருக்கும். முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பார்வை, 1, 3, 11 வருது. சுப தகவல் வருகிறது. சுப தகவல், அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல தகவல்கள். தகவல் எல்லாம் எந்த வகையான இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அப்போ மனதுக்கு பிடித்த தகவல். அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு தைரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு, இப்போ நிச்சயமாக உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு வேலை என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உறுதியாகும் தன்மை. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் ராசி. இந்த ராசி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு, திருப்பி ஒரே வேலை செய்கிற மாதிரி வந்தது. சக்ஸஸ்ஃபுல் பேர், நல்ல பேர் கிடைக்கல, ரெஸ்பெக்ட் இல்லை. ஆனால் இப்பொழுது ரெஸ்பெக்ட் கிடைக்கிது, அந்தஸ்து கிடைக்கிது, ஹையஸ்ட்டு போஸ்டிங் கிடைக்கிது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க உள்நாட்டு வரலாமான்னு பயந்தவங்க திருப்பி வெளிநாட்டிலே பார்ப்போங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அவ்வளோ திருப்திகரமாக இருக்குங்க இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் பார்க்குது. அப்போ மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதரர்கள் இப்போ தான் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் உதவி கிட்டும். இப்போ வேலையில் நிச்சயமாக உண்டு. ஆனால் புதுசாக படிக்கணுங்க. என்ன சார் படிக்கணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், அது உண்டு. வேலை நேரம் கொஞ்சம் அதிகரிக்கும், ஆனால் சம்பள உயர்வு இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. திருமணம், சார் உங்கள் ராசிக்கு 7இல் குரு பார்வை இருக்குது, குருபலன், திருமண யோகம். திருமணத்தை தவற விடக்கூடாது. இப்போ விட்டிங்கன்னா 2 வருஷம் தள்ளி போயிடும். அப்போ வரனை பார்த்திங்கன்னா நல்ல வரனா, ஜாதகம் பொறுத்த வருதா, நமக்கு என்ன அலைகள் ஒத்து வருதா, குடும்பம் சேஃபாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். எத்தாண்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வரன் இப்போ கரெக்டாக அமைஞ்சிரும்.
ஆணோ பெண்ணோ எதிர்பார்ப்பு கரெக்டான எதிர்பார்ப்பாக இருக்கணும். திருமணம் நிச்சயமாகிற வரைக்கும் போய் அடுத்த திருமண விஷயம் உண்டு. திருமணம் மட்டும் இல்லை, குழந்தை பிறப்பும் வாய்ப்புண்டு. திருமணம், குழந்தை பிறப்பு நிறைய பேர்த்துக்கு இப்போங்க உங்களுக்கு எங்கள் அஸ்ட்ராலஜி நாங்கள் பார்க்க எங்களுக்கு தெரியுது. திருமணம் அனைவருக்கும் குழந்தை பிறப்பில் ஏதோ ஒரு தாமதம் ஏற்படுகிறது. ஆணுக்கு பெண்களுக்கு 2 பேர்த்துக்கும் தான் இப்போ கேட்குறது குழந்தை பிறக்குமா, கருச்சிதைவு நடக்குது, இது மாதிரிலாம். ஆனால் இந்த நேரத்தில் பொதுவாக இந்த ராசிக்கு நான் கன்சீவ் வேணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த ராசிக்கு புத்திர தோஷம், குழந்தையை பற்றி கவலைப்படாத தனுசு இல்லை. இப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க குழந்தையை பற்றி ஏதோ ஒரு வருத்தம், படிக்கலைம்பாங்க, சொன்ன பேச்சு கேட்கலாம், கோவப்படுதுன்னு கொஞ்சம் குழந்தையை தத்து கொடுத்து எடுத்தேன். இந்த ராசியெல்லாம் அனுபவிக்கிற அம்சம் இல்லை ராசி தான் இந்த ராசி. ஆனால் இப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு இந்த ராசியில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்குது. அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும், அது லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தோணும். சார் ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறேன், ஸ்டாக்லாம் நல்லா இருக்குது சார், வாங்கலாமா? ட்ரேடிங்க்கு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம், ஆனால் லாங் டேர்ம் உண்டு. ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செக்டர் செட் ஆகும் அதெல்லாம் பார்க்கலாம். சார் பிஸ்னஸ் வாங்கிட்டு போய் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். பிஸ்னஸில் கோல்டன் டைமாக இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா 10க்குரிய சுக்கிரன், 10ஆம் இட சுக்கிரன் சனி பார்க்குறான். சனி பார்வை வந்துட்டாலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். மெதுவாக பண்ணணும். இப்போ கொஞ்சம் லாபம் வர அதை முதலீடு பண்ணேன், லாபம் வர முதலீடு பண்ணேன். அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இந்த ராசி எப்போவுமே இந்த ராசி தொழில் பண்ணுற இடத்துல வெளிச்சம் இருக்கணும், நீட்டாக இருக்கணும், லைட்டு எப்போவுமே இருக்கணும், தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் சூட்சமுங்க. ஒரு ராசிக்கு 9ஆம் இடம் இல்லையா? இந்த ராசிக்கு கமிஷன் வகையில் உண்டு. நான் சொல்லுவேன், அந்த டேர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது இவ்வளோ பணம் இத்தனை நாளுக்குள்ளே அப்படின்னு. சீட்டு போடுறது, சீட்டு சேர்க்கறது, இது மாதிரி சின்ன சின்ன பணத்தை சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு. இப்போ என்னென்னா இந்த ராசிக்கு வீடு பராமரிப்பு, வண்டி பராமரிப்பு, நான் லாங் டேர்ம் போகிறேன், வண்டிலாம் பராமரிக்கணும். வீடு பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் வேலை, அந்த ராசி அனுபவிச்சிட்டே இருக்குது சில காலம். இப்போ தான் மாறும். ப்ளம்பிங் வேலை, ஒயரிங் வேலை மாறி அனுபவிச்சாச்சு. இப்போ தான் அதெல்லாம் மாறுதல் வாய்ப்புண்டு. ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் சுபமாக மாறுகிற வாய்ப்புண்டு. தொந்தரவு பிரச்சனைகள்லாம் மாற வாய்ப்புண்டு. ரொம்ப பெரிய பிரச்சனை கூட சின்ன சின்ன கோயில் பரிகாரம் கொடுத்து சரி பண்ண முடியும். சார் மிகப்பெரிய தோஷத்தில் கூட மீண்டு வந்திருக்காங்க. ஏன்னா குருபலன் இருக்கும் பொழுது சரியான பரிகாரம், சரியான கோயிலை தேர்ந்தெடுத்தால் வெற்றி வாய்ப்பு உண்டுங்க. பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ராசி மாணவர்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள், என் குழந்தைகள் பற்றி அதிக சிந்தனை இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.